ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த ரியல் கிரிக்கெட் ஃப்ரம் யூடியூப் சேனல். ஸோ எனக்கோட வீடியோவில் இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கிரிக்கெட் பற்றின டே டு டே அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய இன்ஸ்டாகிராம் என்னன்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் வித் டாஸ் டிசிஷன் நம்ம ப்ரிவியூவில் என்ன சொன்னோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாஸ் ஜெயிக்கிற டீம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்தியா டாஸ் ஜெயிக்கும் போது ப்ரிஃபரபிளி அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறது அவங்களுக்கு இன்னமும் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இந்த கிரவுண்டில் இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்பாப்வே டாஸ் வின் பண்ணாங்க. பட் தேர் இட்செல்ஃப் ஜிம்பாப்வே டிட் a டாக்டிக்கல் எரர். என்னன்னா, ஜிம்பாப்வே வந்து ஆஸ் அன் அசோசியேட் நேஷன் ஒரு சேசிங் ப்ரெஷர் இந்தியாவுக்கே இருந்து சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இந்தியா தோக்குறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா ஜிம்பாப்வேயோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்க எப்படி யோசிச்சிருக்கணும்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணலாம்னு பார்த்துருக்கணும். ஓகேவா? பட் அதை விட்டுட்டு அவங்க சேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேபி டியூ ஃபேக்டர் நினைச்சு அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த டிசிஷன்லேயே ஜிம்பாப்வே வந்து ஒரு பிளண்டர் மேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். மூவிங் ஆன் டு த பிளேயிங் லெவன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல, திலக் வர்மாவை சூரியகுமார் யாதவ் டிராப் பண்ண மாட்டாரு, அவர் உயிரை கொடுத்தனாலும் திலக் வர்மாவை காப்பாற்றுவாரு அப்படின்ற மாதிரி சாம்சன் அந்த ஒரு எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் நடந்துச்சு. ஆனா சாம்சனே வச்சுக்கிறோம், அபிஷேக் சர்மாவையும் நாங்க வச்சுப்போம், நாங்க இஷானையும் வச்சுப்போம், திலக்கையும் வச்சுப்போம், எல்லாரையும் வச்சுப்போம். எப்படிப்பா எல்லாரையும் ஃபிட் பண்ணுவ அப்படின்னா மொத்த பேட்டிங் ஆர்டரையும் மாத்தி விட்டு இஷானை தூக்கி ஒன் டவுன்ல இறக்கிட்டு 4 ஸ்கை 5க்கு கொண்டு போயாச்சு திலக் வர்மாவை. இப்ப திலக் வர்மாவோட ஸ்பாட் என்ன? ஒன் டவுன். அப்ப அதுல அவன் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அவரை தூக்கி வெளியே போட்டு வேற பிளேயர் இப்ப சாம்சனை கொண்டு வரணும். அப்படி பண்ணாம சாம்சனை கொண்டு வந்தா ஓபன் பண்ண வைப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா அப்புறம் எப்படி ஓப்பனிங்ல நல்லா பண்ண இஷானையா கீழே இறக்குவீங்க, ஏன்னா அபிஷேக்கை இறக்க மாட்டீங்க அப்படின்னு நல்லா தெரியும். அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க, பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான ரூட் எடுத்து சாம்சனே அபிஷேக்கையும் ஓபன் பண்ண வச்சுட்டு திலக்க விளையாட வைக்கின்ற ஒரே காரணக்காக நம்பர் 5ல விளையாட வச்சிங்க. பார், அங்க நிக்கிறாரு கேப்டன் சூர்யா. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பேக்கிங் நடந்துச்சு. திலக் கண்டினியூ பண்ணாரு. வெளியே யார் யார் போனா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிங்கு அவர் வெளியே போயிட்டு அக்சர் பட்டேல் உள்ள வந்தாரு, வாஷி வெளியே போயிட்டு சாம்சன் உள்ள வந்தாரு டு ஜஸ்ட் டு ஃபிட் இன் திலக் வர்மா இந்த 11 அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் ஸ்டில் ஓகே தான். அதாவது என்ன சொல்ல, ஏதோ முன்னைக்கு இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவேன். பட் ஸ்டில் ஐ டோன்ட் ஃபைண்ட் இட்ஸ் a வெரி குட் வின்னிங் காம்பினேஷன் நான் நினைக்கல. பட் ஸ்டில் கேம் நல்லா தான் போச்சு. மேட்ச் ஜெயிச்சாங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். இப்போ கேம் ஜெயிச்சாங்க அப்படின்றதுக்காக நான் ஒரே அவங்க செஞ்சு எல்லாத்தையும் கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் லாங் டேர்ம்ல அது எப்படி போகும் அப்படின்றதையும் வச்சுதான் ஒரு ரிவ்யூவரா என்னால் அதை பத்தி சொல்ல முடியும். ஸோ மூவிங் ஆன், இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வந்து இந்தியா எவ்வளோ அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 256 அடிச்சாங்க இந்த 20 ஓவர்ஸ். அதுலேயே வந்து எப்படி சொல்ல, ஒரு இமாலய இலக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதில் யார் நல்லா பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சன் அகைன் ஒரு நல்ல ஸ்டார்ட், 2 6 அடிச்சாரு, ஒரு 4 போச்சு. பட் அகைன் நான் திருப்பி 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 சாம்சனுக்கு ஒரே விஷயத்தை தான் நம்ம சொல்ல ட்ரை பண்றேன். என்னன்னா, ஒரு ஸ்டார்ட் நல்லா கிடைக்குது அப்படின்னா அந்த ஸ்டார்ட்டை எப்படியாவது கொண்டுட்டு போய் ஒரு ஒரு 50 ஒரு 60 70 கொஞ்சம் ரன்ஸ் நீங்க அடிச்சாதான் யூ வில் பி லைக், ஒரு ஸ்டார்ட்ஸ் மட்டுமே வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கேம் ஜெயிக்கிறோம் அப்படின்னா அது காரணம் மிச்ச பிளேயர்ஸ்லாம் நல்லா பண்றாங்க, த அமௌண்ட் ஆஃப் பேட்டிங் டெப்த் தட் இந்தியா ஹேஸ். பட் பர்சனலி சாம்சன் இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் அடிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஸ்டார்ட் வாஸ் ஓகே, வெரி குட். ஸோ அவர் நல்லா பண்ணாரு. அபிஷேக் சர்மா 50 ரன் அடிச்சாரு அப்படின்றதுக்காக நான் அபிஷேக் சர்மா தள்ள தூக்கி வச்சுட்டு ஆட போறது இல்லை. பிகாஸ் நான் திருப்பியும் சொல்றேன், அபிஷேக் சர்மா கிட்ட டெக்னிக்ல இஷ்யூ இருக்கு. என்னைக்கோ ஒரு நாள் நீங்க ரன் அடிக்கலாம், இது ஒரு சாதாரண பவுலிங் லைனப், புரியுதா? ஜிம்பாப்வேன்றது. பட் பிக் மேட்சஸ், ப்ரெஷர், டோர்னமெண்ட்ஸ்ல அடி வாங்குவாரு. திஸ் இஸ் அகைன் மை பாயிண்ட். ஐ மைட் பி ஹார்ஷ், ஐ மைட் பி ராங், கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனாலும் ஐ எம் நாட் சேஞ்சிங் மை ஸ்டாண்ட்ஸ் ஆன் அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மா ஹேஸ் இஷ்யூஸ் வித் இஸ் பேட்டிங் டெக்னிக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இஷான் ஒரு 38 ரன் அவர் குவிக் ஃபயர் அடிச்சாரு. அண்ட் ப்ரிவியூல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீப் ஆடுற பேட்டர்ஸ்க்கு இங்கே ஒரு நல்ல ஒரு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ரன்ஸ் தேத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஃபார்ம்லேயே இல்லாத பிளேயர் கூட ஸ்வீப் அடிச்சு ரன் அடிச்சு எப்படியோ ரன் தேத்திட்டு போற வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது இப்போ சூரியகுமார் அதுக்கான ஒரு பிளேயரா இருப்பாரு. முன்னாடி ஒரு ஸ்வீப் அடிச்சு நான் பார்த்திருக்கேன் ரிவ்யூல சொன்னேன். அதே மாதிரி இப்போ ஒரு ரிவ்யூரா எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, சூரியகுமார் ரன் அடிச்சார், அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா அந்த ஸ்வீப்னு நான் ரிவ்யூல சொல்றேன். அதே மாதிரி வந்து அவர் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே ஸ்வீப்ல ஒரு பவுண்டரி, அதுலதான் அவர் வந்து ஆஃப் த மார்க்கே ஆனாரு அப்படின்றதுல பர்சனலா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம சொன்ன விஷயம் கரெக்டா இருந்திருக்கு, நம்ம சொன்னது நடக்குது நடக்கலன்ற ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் அடுத்து நம்ம சொல்ற டெக்னிக்கலா ஒரு விஷயம், இப்போ இந்த ஷாட் இந்த பிளேயர் இப்படி ஆடுறாங்க, இது கரெக்ட் தப்புன்னு சொல்லும்போது அது நடக்கிறது as a ரிவ்யூவரா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ சூரியகுமாரும் ஒரு 35 ரன் நல்லாவே அடிச்சாரு. ஸோ 30+30+ ஃப்ரம் இஷான் அண்ட் ஸ்கை த கேப்டன். அடுத்து பாண்டியா வந்தார். அகைன் பாண்டியாட்ட நமக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பவர் தான், ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நின்ற இடத்துல இருந்து 6 4 அடிச்சு நகர்த்துறப்போ அந்த ஆப்போசிஷன் போலர்ஸ்க்கு, ஜென்ரலாவே இந்தியா ஒரு பெரிய டீம், ஜிம்பாப்வே ஆஸ் அன் அசோசியேட் நேஷனுக்கு ஒரு சின்ன ஒரு பயம் உள்ள இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு பிளேயர் அப்படி ஒரு ஆரா அவரை சுத்தி இருக்கு. அதை வச்சு அவர் விளையாடும் போது எப்படி சொல்ல, பார்க்கறதுக்கே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். திலக் வர்மா அன்யூஷுவல் பேட்டிங் பொசிஷன் கமிங் டு பேட் அட் நம்பர் 6, பட் அவர் நல்லா அடிச்சாரு அப்படின்றத நான் கண்டிப்பா இங்க சொல்றேன். அபிஷேக் சர்மா
50 அடிச்சாலும் அதுல எனக்கு பெருசா உடன்பாடு இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஹி ஹாசன்ட் டெக்னிக்கலி இம்ப்ரூவ்ட் ஹிஸ் பேட்டிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் தேர் வாஸ் நாட் அன் இஷ்யூ வித் திலக் வர்மாஸ் டெக்னிக். ஓகே, அதை நான் எந்த ப்ரிவியூலயுமே சொல்லல. தேர் வாஸ் அன் இஷ்யூ வித் திலக் வர்மாஸ் ஃபார்ம். அவரோட பிரசன்ட் ஃபார்ம்ல அவர் இந்தியன் டீம்ல இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு நான் முன்னாடி இருந்த ப்ரிவியூஸ் அண்ட் ரிவ்யூஸ்ல சொன்னேன். பட் இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, மேபி அவரோட ஸ்பாட் பாத்தீங்கன்னா இப்போ T20 எப்படி வந்தாருன்னா நம்பர் 5 நம்பர் 6ல 2023 ஒரு வெஸ்ட் இண்டீஸ் டூர் ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா, ஜூலை மந்த். அப்பதான் திலக் வர்மா T20 டீமுக்குள்ள வராரு. அப்ப நம்பர் 5 நம்பர் 6ல அந்த பினிஷர் ரோலா ஒரு 30 35 40 இப்படிதான் அடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப திருப்பி இன்னைக்கு ஒரு அன்யூஷுவல் பேட்டிங் பொசிஷன்ல அனுப்பி அந்த பொசிஷன் அவருக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இல்லாம ரொம்ப ஈஸியா பேட்டிங் ஆடி ஒரு 44 ரன் அடிக்கிறப்ப அதுவும் அவ்வளோ ஒரு ஹை ஸ்ட்ரைக் ரேட்ல அப்படிங்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை திலக் வர்மா பெஸ்ட் சூட்டட் ஃபார் அந்த நம்பர் 5 நம்பர் 6 ரோலோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஒரு இன்னிங்ஸ் வச்சு என்னால அப்படி சொல்ல முடியாது. அவர் 2023 விளையாண்டாரு. பட் அதுக்கப்புறம் இப்போ ஒரு 1.5 2 வருஷமா கிட்டத்தட்ட ஃபுல்லாவே ஒன் டவுன்ல தான் விளையாடுறாரு. பஸ் நீங்க மும்பைக்கு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவர் நம்பர் 5ல தான் விளையாண்டுட்டு இருக்காரு ரெகுலராவே. ஸோ அப்படிங்கும்போது மேபி அந்த நம்பர் 5 நம்பர் 6 மைட் பி டூ டவுன். பட் நம்பர் 5 அவர் கரெக்டா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். 3-4 டாப் ஆர்டர் இல்லாம ஒரு லோவர் ஆர்டர் பினிஷர் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியான ஒரு பிளேயர் இந்த டூபேவோட அந்த 5-6ல ஆடுறது கரெக்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். திருப்பியும் மேபி இப்போ விஷான் விக்கெட் கீப்பிங் பண்ணாம சஞ்சுதா விக்கெட் கீப்பிங் பண்ணதுனால அவங்க இந்த காம்பினேஷன்ல தான் போக போறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அப்படி இந்த காம்பினேஷன் கண்டினியூ பண்ணும்போது லெட்ஸ் சி ஹவு திலக் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம அதை வச்சு அசஸ் பண்ணலாம். மேபி அவர் லாங் டேர்ம்ல ஒரு நம்பர் 5 நம்பர் 6ல விளையாடக்கூடிய ஒரு பிளேயரா மாறுறாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மூவிங் ஆன், இந்தியா வந்து ஒரு நல்ல டோட்டல் அடிச்சதுக்கு அப்புறமா தி கேம் டு டிஃபெண்ட் த டோட்டல். அப்போ அந்த மாதிரி ஒரு டோட்டல் அடிக்கும் போதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிம்பாப்வேக்கு வந்து ஒரு ஸ்கோப்பே கிடையாது. ஒரு 257 தான் சேஸ் பண்றது வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் பிரையன் பென்னட் பிளேட் இன் ஃபென்டாஸ்டிக் நாக், ஒரு 97 ரன்ஸ் அப்படின்றது இட் வாஸ் ரியலி கிரேட் நாக் ஆஃப் 59 பால்ஸ். ஸோ அவர் சூப்பரா விளையாண்டாரு அப்படின்றத நான் இங்கே அவருக்கு ஒரு அப்ரிசியேஷன் சொல்ல நினைக்கிறேன். அண்ட் நம்ம பிளே டு வாட்ச் அவுட் ஃபார் ப்ரிவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹர்ஷ்தீப் சிங் ஃப்ரம் இந்தியா அண்ட் சிக்கந்தர் ராஜா ஃப்ரம் ஜிம்பாப்வே சொல்லியிருந்தோம். பட் ஜிம்பாப்வேல சிக்கந்தர் ராஜா சொன்னது நடக்கல. ஆனா ஹர்ஷ்தீப் சிங் அகைன் ஒரு 3 விக்கெட் எடுத்து 24 ரன் கொடுத்து பிக் ஆஃப் த பவுலர்ஸா இருந்தாரு. ஆனா ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 2 ஓவர் போட்டு 46 ரன் கொடுத்தாரு சிவம். இது சிஎஸ்கே ஃபேனா எனக்கு பாக்குறப்ப மனசு வலிக்குது. பட் அதை விட்டுறலாம். தே ஸ்கோர்ட் about 180 runs and India won this game by 72 runs அப்படின்னு ஒரு கிளீனான விக்டரி இந்தியா எடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபார்ச்சுனேட்லி 3 PM மேட்ச் ஆன சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சதுனால இந்தியா ஆர் ஸ்டில் அலைவ் ஆன் தி செமிஃபைனல் ஹோப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஒரு வர்ச்சுவல் நாக் அவுட்டா இருக்க போகுது நெக்ஸ்ட் மேட்ச். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் மேட்ச் என்னது அப்படின்னு சொல்லிட்டு. அன்டில் தென் பை காய்ஸ்.